அவர்கள் இப்பொழுது வீரர்களுக்கு கைலாக கொடுத்து இன்றைய போட்டியினை ஆரம்பித்து வைக்கவிருக்கின்றார். அராலி அணியினரும் குப்லான் விக்னேஸ்வர அணியும் இரண்டாவது சுற்றிலே ஒன்று சந்திக்கின்றனர். இரண்டாவது சுற்றின் முதலாவது போட்டி இன்றைய ஒரே ஒரு போட்டி மாத்திரமே இடம்பெறவிருப்பது குறிப்பிடத்தக்க அம்சம். அணி வீரர்களுக்கு கைலாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் யாழ் உதயபந்தர் லீக் தலைவர் திரு ஜெயபாகரன் தலைமை தாங்குகிறார். அதே போன்று குப்லான் இப்பொழுது போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது. அராலி அணியினரும் குப்லான் விக்னேஸ்வர அணியும் ஒன்று எதிர்த்து ஆடிக்கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியவாறு இருக்கிறது. இப்பொழுது அராலி அணியின் முன்கள வீரர்கள் பந்தை எடுக்க முனைந்த பொழுதிலும் கூட, அதன் 12ஆம் இலக்க வீரர் எடுக்க முனைந்த பொழுதிலும் கூட, அதனை அராலி அணியினரது முயற்சியினை குப்லான் விக்னேஸ்வர அணியினர் முறியடித்திருக்க மீளவும் அதனுடைய பின்கள வீரர்களால் அந்த பந்து பரிமாறப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 10ஆம் இலக்க வீரர் குப்லான் விக்னேஸ்வர அணியினுடைய 10ஆம் இலக்க வீரர் முன்னைந்த பொழுதிலும் கூட மீளவும் மிக வேகமாக அது எல்லை தாண்டல் அரங்கு நடுவரால் சொல்வது குறிப்பிடத்தக்க அம்சம். 6ஆம் இலக்க வீரர் விக்னேஸ்வர அணியின் 6ஆம் இலக்க வீரரால் எடுக்கப்பட்ட பந்தை மீண்டும் அது ஒரு மிக சிறந்த முறையிலே அதனுடைய 7ஆம் இலக்க வீரர் அராலி அணியினுடைய 7ஆம் இலக்க வீரர் அதை உள்நோக்கி நகர்த்தி இருக்கின்றார். அது ஒரு சுயாதீன உதைக்கான வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அராலி அணியினர் 7ஆம் இலக்க வீரரால் அந்த பந்து அடிக்கப்பட்ட பொழுதிலும் கூட அதனுடைய 9ஆம் இலக்க வீரர் அதை சாமர்த்தியமாக முன்னே நகர்ந்து அதனை தடுத்தார் என்று குறிப்பிடலாம். இப்பொழுது அராலி அணியினருக்கும் குப்லான் விக்னேஸ்வர அணியினருக்கும் இடையிலான இரண்டாவது சுற்றின் முதலாவது போட்டியின் இரண்டாவது பகுதி இப்பொழுது ஆர்வமாக இருக்கின்றது. இதுவரை முதல் பகுதியிலே எந்த அணிகளும் எந்த விதமான போர்களையும் பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அராலி அணியினருக்கு ஜெயபாகரன் தலைமை தாங்குகிறார். குப்லான் விக்னேஸ்வர அணிக்கு கஜன் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டு அணியினருக்குமான பல சந்தர்ப்பங்கள் கோல் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்த பொழுதிலும் இரண்டு அணியினுடைய முன்கள வீரர்களுமே அதனை விக்னேஸ்வர அணியினுடைய வீரர்களுக்கு 10ஆம் இலக்க வீரர் அதனை முன்னோக்கி அகத்த மீண்டும் அதனை முன்கள வீரர் 3ஆம் இலக்க வீரர் அணி இரண்டு அணிகளை சந்தித்து இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றிருந்தது. அராலி அணி ஒரு அணியினரை வெற்றி கொண்டு இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கின்றது. விக்னேஸ்வரா